அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க செய்முறையை பார்க்கலாம். காஷ்மீரி சில்லி ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீரகத்தூள் அரை ஸ்பூனு, சோம்புத்தூள் அரை ஸ்பூனு, மல்லித்தூள் அரை ஸ்பூனு, கரம் மசாலா அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்தில் இருக்கிற மசாலா வந்து மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வத்தல், மல்லி இதையெல்லாம் போட்டு வறுத்து திரித்து வச்சுருக்கிறேன் மீன் வறுவலுக்கு. இது உப்பு ஒரு கொஞ்சம் காணம் வச்சுருக்கேன். சிக்கன் மசாலாவும் அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். இதை செய்முறையை பார்க்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாவை அப்படியே மொத்தமாக கொட்டிக்கலாம். அதில் உப்பையும் போட்டுக்கலாம். அந்த மசாலா இது மீன் வறுத்த பிறகு அதுக்கு மேலே தூவுறது. இப்போது இதை விரவி வச்சுக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி மீனில் எல்லா மீன்லேயும் படுற மாதிரி விரவி வச்சுக்கலாம். இப்போது இதை மீனில் மசாலாலாம் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை பொரிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் மீனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். மீனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பிரட்டி வச்சா நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் எப்போவும் மீன் வறுத்தேன்னாக்கா இப்படி தான் செய்வேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? சட்டி காஞ்சிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா அதை தடவி விட்டுட்டு மீனை போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ சிம்மில் வச்சுக்கிறேன் அடுப்பை. இந்த மாதிரி மீனை வந்து இந்த மசாலாலாம் சிக்கன் மசாலாலாம் போட்டு விரவி செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பவும் அப்படி தான் செய்வேன் மீன் பொரிக்கிறதுக்கு. உங்களுக்கு அப்படி எல்லா சிக்கன் மசாலாலாம் போட்டு செஞ்சு பார்க்கணுன்னு செஞ்சு பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் நான் இப்படி ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பவும் இப்படி தான் செய்வேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வத்தல், மல்லி இதெல்லாம் போட்டு வறுத்து அதை திரித்து அந்த மீன் பொரித்து எடுத்த பிறகு அதுக்கு மேலே தூவி அதை எடுக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மசாலா எப்படி என்னென்ன பொருள் சேர்த்து வறுக்கணுன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி நான் சூட மீன் தான் எடுத்திருக்கேன். பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், பொரிச்சாலும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் அதை பொரித்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து இந்த மசாலாலாம் போட்டு அதை பொரித்து சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட்டாக இருக்கா என்னான்னுட்டு. இதை வீடியோ எடுக்க
கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அடுப்பை. இதுக்கு மீன் பொரிக்கும்போது இப்படி எண்ணெயை எடுத்து இப்படி மேலே ஊற்றினோம்னாக்கா நல்லாயிருக்கும். மீன் வந்து ஒரு மாதிரி நல்லா செவந்துக்கிட்டு அந்த இடம் மசாலா இல்லாமல் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றினோம்னாக்கா நல்லாயிருக்கும். சூடாக ஊற்றும்போது அப்படியே ஒரு மாதிரி கருன்னு உள்ளே இருக்கிற மசாலாலாம் மீனுக்குள்ளே வச்சுருக்கிறோம்ல அந்த மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து மீனில் ஊற்றும்போது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதை மீனை இறக்கி போட்டு எடுத்துருவேன். நல்ல வாசனமாக இருக்கும். நான் கடைசியாக தான் போடுவேன் கருவேப்பிலை மீன் பொரிக்கும்போது. நல்லா வாசமாக வருது பாருங்கள். இப்போது மீன் பொரிஞ்சிச்சு. மீன் எடுத்துருவோம். அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னுட்டு. அந்த மீனையும் பொரிச்சு எடுத்துறேன். அந்த மீனையும் பொரிச்சு எடுத்துட்டு மொத்தமாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. மீனை சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. செம டேஸ்ட். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.